பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசிக்கடவுளும் உணவு கடவுளும் மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடும் பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிறாதீர்கள். புரியுதுங்களா? சரி, வீடியோ பெரிய வீடியோவில் ஷார்ட் வீடியோ ஒன்று இருக்குது, பெரிய வீடியோ ஒன்று இருக்குது. உண்மையை அறியணும் அப்படின்னா பெரிய வீடியோ பாருங்கள். இல்லைங்க ஐயா லைட்டாக அறிஞ்சா போதுன்னாங்கன்னா ஷார்ட் வீடியோ பாருங்கள், உங்கள் விருப்பம். புரியுதுங்களா? சரி, இப்போது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பசித்தர் சித்தர், புரியுதுங்களா? 2 தலைப்பு இருக்குது. இதுவரையிலும் உங்களுக்கு சித்தர்கள், மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், குருமார்கள், ரிஷிகள் ஏகப்பட்டது சொல்லலாம். இது எல்லாமே 10,000 வருஷம். 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க குருன்னு கேட்டு பாருங்க. மொத்த பேருமே சைலண்ட்டு. ஐயோ இப்படி ஒரு புரியுதா? பிரபஞ்சகம் என்ன ஒன்றாலும் செய்யும், எல்லா சாம்ராஜ்யத்தையும் மாற்றி அமைக்கும். புரியுதுங்களா? ஏற்கனவே வீடியோ விட்டுக்கிறேன். இதை ஏழைங்கிட்ட தான் ஒப்படைக்கும் பிரபஞ்சகம். யார் இதை வேலைக்கு, இந்த பசியும் உணவுமே ஆதி நிலைன்னு சொல்கிறோமே, இதை முதல்ல அறிந்தவர் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா. அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். 2வது நான் ஏழைங்கிட்ட ஒப்படைச்சிக்கிது பாருங்க. இதே பெரிய ஆளுங்கிட்ட ஒப்படைச்சிருந்தா அவ்வளோதான், வேலைக்கு விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் ₹1 கூட கேட்க மாட்டோம். ஆழ்ந்து சிந்திங்க. இலவசமாக கிடைக்குதுன்னு சீப்பாக நினைக்காதீங்க. அந்த சீப்பு தான் உங்களை உயிரோட வச்சுக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே, நீங்களாம் ஒன்று சேர்ந்து, மனிதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வெறும் சண்டை, உயிர் சேதாரங்கள் தான் வரும். அதில் பசித்தரில் சேதாரமே வராது. புரியுங்களா? ஆழ்ந்து சிந்திங்க, அதில் பார்க்கலாம். ஒரு பாடமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுப்பேன், நிறைய சொல்லிக் கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் என்ன தெரியுங்களா நினச்சிங்க, ஐயா உங்களது புதுசாகுது. நீங்கள் எந்த புதுசு இல்லைங்க, எந்த தான் பழசு, உங்களது தான் புதுசு. அதனால தான் மொத்த பேரையும் ஒன்று கூட்ட முடியல. பிட்டு விட்டாகிறீங்க. ஒரு 50 லட்சம் பேர் ஒரு குருக்கிட்ட, அடுத்து ஒரு 50 லட்சம் பேர் இன்னொரு குருக்கிட்ட, அடுத்து 1 கோடி பேர் ஒரு குருக்கிட்ட, அடுத்து ஒரு 2 கோடி பேர் ஒரு குருக்கிட்ட பிரிஞ்சு கிடக்கிறீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, மொத்த பேரும் ஒன்று சேர்றீங்கல்ல. அந்த பசி கடவுளும் உணவு கடவுளும் ஒன்று சேர்க்குதில்ல. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதை ஏன் பிரிஞ்சு போகிறீங்க? நீங்கள் இந்த குருக்கிட்ட போகிறீங்க 50 லட்சம், அடுத்து இது 50 லட்சம் இந்த குருக்கிட்ட போகுது, 1 கோடி பேர் இந்த குருக்கிட்ட போகுது, 2 கோடி பேர் இந்த குருக்கிட்ட பிரியிறீங்கல்ல. நாங்கள் பிரிஞ்சு வாழ்த்துக்காங்க இந்த பிரபஞ்சகம் படைச்சது. உங்கள் தப்பை உங்களால் சிந்திக்க முடியல. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு படைச்சிருக்குல்ல, கேட்குறோம்ல இன்றைக்கி. புரியுதுங்களா? சிந்திங்க. சரி, அதனால் எதுக்கு இதை தெளிவுபடுத்துகிறேன்னா, இப்போ நடத்துகிற பாடத்தை இது தப்புங்க, நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பாகிடுமா? உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள். படிச்சுட்டே திருப்பி படிச்சுன்னு இருந்தால் எங்கேருந்து புரியும்? புரியுதுங்களா? நீங்கள் தான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்களா, உலகத்திலே இவர் ஒருத்தர் தான் அறிவாளி, அங்கே எல்லாரும் அறிவாளிங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாரும் அறிவாளி தான். யாரும் ஒஸ்தி கிடையாது, படைப்பில் யாரும் ஒஸ்தி கிடையாது, யாரும் மட்டம் கிடையாது. இப்போ நான் ஒன்றும் உலகத்திலே பெரிய ஆள் கிடையாது, சாதாரண ஒரு பாமர மனிதன். சரி, பல்லு என்றால் என்ன, நாக்கு என்றால் என்ன? ஏன் பல்லை படைத்தது பசி, ஏன் நாக்கை படைத்தது பசி? இந்த பிரபஞ்சகமே பசியும் உணவுமே பிரபஞ்சகம் பாடத்தையே முடிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, பசி எடுக்காத பேரில் உங்கள் கடவுளை பேசின்னு பசி ஏற்றது நீங்களே உங்கள் கடவுளை கட்டி விட்டு ஓடுறீங்க, உங்கள் குருநாதரையும் கட்டி விட்டு ஓடுறீங்க. உங்கள் குருநாதரும் அவரே பசி உணவு விட்ட ஓடுருவார். அப்போயே தெரிஞ்சு இல்லையா உங்களுது? அதனால தானே உங்களால் ஒன்றும் சேர்க்க முடியாமல் வேறு சண்டை போட்டு கிடக்குறீங்க. புரியுதுங்களா? அழுது சிந்திங்கள். இன்றைக்கி இதை பேசுகிறது தமிழர் ஞானபிரகாஷ் ஐயாவும் நானும் பேசிங்கிறது, உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேரெலாம் நல்லா வாழறதுக்காக எங்கள் 2 பேரை படைச்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்குது. புரியுதுங்களா? பசியை பற்றி யாரும் இந்த அளவுக்கு பேசலை, பசியும் உணவும் பற்றி. புரியுதுங்களா? ஆழ்ந்து சிந்திங்க. இந்த பசி ஏன் பல்லை படைத்தது, ஏன் நாக்கை படைத்தது? இப்போ சொல்ல போகிற சப்ஜெக்ட் புதுசாக இருக்கும், அது புதுசுன்னு சொல்லிடாதீங்க. இதுதான் பழசு. உங்களுக்கு புரியறதுக்காக புதுசுன்றேன் நான். ஏன்னா உங்களுக்கு அப்போ தானே புரியும்.
புரியுதுங்களா? இதுதானே ஆதி நிலை. இப்போவும் சொல்லிடுறேன், இது பழசு. நீங்கள் பேசுகிறது தான் புதுசு. சரி, இப்போ பல்லில் என்ன நடக்குது, நாக்கில் என்ன நடக்குது? நாக்கில் சுரக்கும் உமிழ்நீர், அந்த உமிழ்நீர் தான் தாவர உணவை மனிதன் என்ற உருவமாக மாற்றும். பல்லில் ஒரு வெப்ப ஆற்றல் வரும், நாக்கில் ஒரு குளிர்ந்த நீர் வரும். இந்த இரண்டு நீரும் சேர்ந்து அந்த தாவரம் என்ற ஒரு அறிவை மனிதன் என்ற ஒரு அறிவாக மாற்றும். ஜாதகம் எங்கே பார்க்கணும் தெரியுமா? தாவரம் என்ற ஒரு உயிர் மனிதன் என்ற உயிராக எங்கே மாறுகிறது என்றால் நாக்கிலையும் பல்லுலேயும் தான் அது முதல் மாறுது. புரியுதுங்களா? இன்னும் அதை விட கடந்து போக முடியும். அந்த பாடம் இப்போ வேண்டாம் உங்களுக்கு, இதுக்கே திணறுவீங்க. புரியுதுங்களா? கண் பார்வையிலேயே அது நோக்கு வர்மத்திலேயே மாறும். அது இப்போ வேண்டாம். அது அப்போது உணவை எடுத்து வாயில் கடித்து தான் அந்த தாவரம் என்ற அறிவை அழித்து விட்டு மனிதன் என்ற அறிவை உருவாக்குது. முதல் கடி, ரெண்டாவது கடி, மூணாவது கடி, 10 முறை மெல்லுங்க, 20 முறை மெல்லுங்க, 40 முறை மெல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஏங்க உயிர் வாயில் உற்பத்தி ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு கடியில் உற்பத்தியான உயிருக்கு ஜாதகம் பார்ப்பீங்களா? 20வது கடி கடிச்சிங்களா, அப்போ உற்பத்தி ஆச்சு, அதுக்கு ஜாதகம் பார்ப்பீங்களா? 40 முறை மெல்லுன்னு ஒருத்தர் சொன்னார். அந்த 40வது முறை மெல்லும் போது ஒரு உயிர் உற்பத்தி ஆச்சு, மனிதன் என்ற உயிர், அதுக்கு ஜாதகம் பார்ப்பீங்களா? ஆழ்ந்து சிந்திங்க. உண்மையில ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் சொல்கிறத, நீங்கள் பார்க்குறத உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கல. ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்க, ஒருத்தர் மறுக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் ஏற்றுக்கணும், ஒருத்தர் கூட மறுக்கக்கூடாது. ஒருத்தர் மறுக்கிறாருங்களோ அது முழுமை இல்லாதது. முக்கால்வாசி முழுமை என்பது எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அப்போ மெல்லும் பொழுது அந்த தாவரம் என்ற அறிவை அழித்து விட்டு மனிதன் என்ற அறிவை கொடுக்குது. அப்போ அந்த தாவரம் என்ற உயிரை சுத்தமாக கொன்னுட்டு, புரியுதுங்களா, மனிதன் என்ற உயிரை உற்பத்தி பண்ணுது. எங்கே பண்ணுது? நாக்கிலையும் பல்லுலையும் பண்ணுதுங்க. நாக்கில் இருக்கிற வெப்ப ஆற்றலும் நாவில் சுரக்கும் குளிர்ச்சி ஆற்றலும் தான் முதல் மனிதனை வடிவமைக்கிறது. இது அறுசுவை. இது சொல்கிறேன். பஞ்சபூதத்துக்கு அது தனியாக நடத்துகிறேன், அது மூக்கு வழியாக போகிறது அது தனியாக நடத்துகிறேன். இப்போ வாய் வழியாக போகிற அறுசுவையை நடத்துகிறேன். புரியுதுங்களா? இதை ஆழ்ந்து சிந்திங்கள். உயிர் எங்கே உற்பத்தி ஆகிறது என்றால் தாவரம் என்ற உயிர், புரியுதுங்களா, தாவரம் என்கின்ற ஒரு பசி அது மனிதன் பசியாக எந்த இடத்தில் மாறுகிறது என்றால் பல்லிலையும் நாக்கிலையும் தான் முதல் மாறுகிறது. புரியுதுங்களா? இதை ஆழ்ந்து சிந்திங்கள். உடலுக்குள்ளே போனால் சிறுங்குடல், இரைப்பை என்றால் என்ன, சிறுங்குடல் என்றால் என்ன, இரத்தம் என்றால் என்ன, ரசம் என்றால் என்ன, தோல் என்றால் என்ன, கொழுப்பு என்றால் என்ன, மஜ்ஜை எலும்பு என்றால் என்ன, மஜ்ஜை என்றால் என்ன, வித்து என்றால் என்ன, பார்த்துன்னு வரலாம். இது இப்போவும் சொல்கிறேன், இது புதுசு கிடையாது, இதுதான் பழசு. நீங்கள் சொல்கிறது தான் புதுசு. ஆழ்ந்து சிந்திங்கள். அனைவருக்கும் பசி வணக்கம்.